யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாய ச வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே மிருகோதராய சித்ராய சித்திரகுப்தாய வை நமஹ. இது யம தர்மராஜாவினுடைய ஸ்லோகமாகும். இந்த ஸ்லோகத்தை நாளைக்கு உங்களுடைய வீட்டில் 3-5-11 இந்த கணக்கில் தெற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். இந்த மந்திரம் சொல்றதன் மூலமாக நம்மளுடைய ஆயுள் அபிவிருத்தி ஆகும். சரி, எதற்காக இந்த மந்திரத்தை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னால், நாளைக்கு மகாபரணி. இப்போ இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது தான் இந்த மகாபரணி. இப்போ இந்த மகாபரணி 2 மாதத்தில் ரொம்ப விசேஷம். ஒன்று கார்த்திகை மாதம், இன்னொன்று புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சம். ஆனால் இந்த வருஷம் ஆவணி மாதத்தில் வந்துடுச்சு. அப்போ இந்த மகாலய பட்சத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் திரும்பி யமலோகம் அவங்களுக்கான இடத்திற்கு செல்வதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம்தான் யம தர்மராஜாவின் மூலமாகத்தான் அந்த வெளிச்சம் அவங்களுக்கு போய் கிடைக்கும். அதற்காகத்தான் இந்த மகாபரணி அன்னைக்கு உங்களுடைய வீடுகளில் 5 தீபங்கள் ஏற்றி, அதுவும் தெற்கு திசை நோக்கி ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உங்களுடைய ஆயுள் விருத்தி அடையும், உங்கள் முன்னோர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதே சமயத்தில் யம தர்மராஜாவினுடைய பரிபூரண அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்போ யம தர்மராஜாவினுடைய திசை என்ன அப்படின்னா தெற்கு திசை. இப்போ இந்த தெற்கு திசையை முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு மட்டுமே தான் நாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோமே தவிர, இந்த தென் திசையை விட ஒரு சிறந்த திசை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. என்ன ஒரு விசேஷம் அப்படின்னால், தென் திசையினுடைய அதிபதி யாரு? யம தர்மராஜா. அவருடைய பெயர்லேயே தர்மராஜா அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. அப்போ யார் யாருடைய செயல்கள் நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, இல்லை எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, அதில் ஒரு நியாயம் தர்மம் இருக்குது அப்படின்னால் நீங்கள் தைரியமாக தென் திசையை நோக்கி பூஜை பண்ணலாம். தென் திசையை நோக்கி நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். நம்மளுடைய செயல்களில் நியாயம் தர்மம் இருக்குதுன்னா மட்டும்தான் அதை செய்யணும். ஏன்னா அவர் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர். அப்போ தென் திசையை நோக்கி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, ஞானத்தை தரக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கார், காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கால பைரவர் இருக்கார். மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்பாளே தென் திசையை நோக்கி தான் இருக்கா. அப்போ அப்பேற்பட்ட தென் திசையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய யம தர்மராஜாவினுடைய அற்புதமான ஒரு நாள் நாளை மகாபரணி. எல்லாருடைய வீட்டிலும் தீபம் ஏற்றுங்க. யம தர்மராஜாவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.